20 வருடங்கள், 90க்கும் மேற்பட்ட கொலைகள். அமெரிக்காவோட வாஷிங்டன் மாகாணத்துல கிரீன் ரிவர் அப்படிங்கிற ஒரு அமைதியான ஆற்றங்கரையில ஒரு அரக்கன் அமைதியா வேட்டையாடிட்டு இருந்திருக்கான். அவனோட இலக்கு சமூகத்தால கைவிடப்பட்ட பெண்கள். போலீஸ் அவனை ஒரு முறை பிடிச்சாங்க. ஆனா ஆதாரம் இல்லாதனால விட்டுட்டாங்க. பல வருஷங்கள் அவன் ஒரு சாதாரண மனுஷனா நம்மள மாதிரியே வாழ்ந்து வந்தான். பல வருஷம் கழிச்சு ஒரே ஒரு துளி ஆதாரம், ஒரே ஒரு டிஎன்ஏ துணுக்கு 20 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு பயங்கரத்தை மீண்டும் தட்டி எழுப்புச்சு. யார் இந்த கிரீன் ரிவர் கில்லர்? மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க அவன் செஞ்ச பேரம் அமெரிக்க வரலாற்றையே அதிர வச்சது. எது, கொலைகள் பண்ணிட்டு தப்பிக்க பேரமா? வாங்க பார்க்கலாம். இந்த கதையை நம்ம ஊர்ல நடந்தது மாதிரி கேரக்டர் நேம் அண்ட் பிளேஸ் எல்லாம் மாற்றி கேட்போமா? ஆகஸ்ட் 1982, கொல்கத்தா. ஹூக்ளி நதி மெல்ல சலசலப்புடன் மரங்களுக்கு நடுவே வளைந்து சென்றது. சூரியனின் கதகதப்பான ஒளி தோலை மென்மையாக வருடியது. அந்த அமைதியில் ஒரு ரப்பர் படகு தண்ணீரை விளக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. படகை செலுத்தியவரின் கண்கள் ஆற்றின் அழகையும் கரையிலிருந்த மரங்களின் அடர்த்தியையும் ரசித்தன. திடீரென அவரின் கண்கள் ஓரிடத்தில் நிலைத்து நின்றன. ஒரு பாலத்தின் அடியில் நீரின் மேற்பரப்பில் ஒரு விசித்திரமான வெள்ளை நிற உருவம். அது அசைவற்று ஒரு உடைந்த பொம்மையைப் போல மரக்கிளைகளுக்கு இடையில் சிக்கியிருந்தது. அவர்கள் படகை அருகில் கொண்டு சென்றனர். ஒரு அழுகிய வாடைதான் முதலில் அவர்களை தாக்கியது. அவர்களின் கண்கள் அந்த வெள்ளை நிற அழுகிப்போன மனிதத்தோல் என்பதை தாமதமாக புரிந்து கொண்டன. குமட்டல் உணர்வு தொண்டையை அடைத்தது. அது ஒரு பெண்ணின் உடல். வந்தனா, வயது 16. சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் இயற்கையான அமைதி போலீஸ் சைரனின் கீறல் சத்தத்தால் கிழிபட்டது. மரங்களுக்கு நடுவே பிரகாசமான மஞ்சள் நிற கிரைம் சீன் டேப் ஒரு செயற்கை பாம்பைப் போல ஊர்ந்து சென்றது. அலிப்பூர் காவல் நிலையம். சப் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அந்த நதியின் ஈரமான மண்ணில் தனது பூட்ஸை பதித்தார். அந்த கொடூரமான வாடை அவரது நுரையீரலை நிரப்பியது. விசாரணை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே இன்னொரு அலறல் சத்தம் கேட்டது. வந்தனாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் அதே போன்ற இன்னொரு உருவம் நீரின் அடியில் அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அது தீபா போஸின் உடல். வயது 23. அந்த செய்தி தொலைபேசி வழியாகவும் தொலைக்காட்சி செய்திகளின் இரைச்சலாகவும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நுழைந்தது. மக்களிடம் ஒரு இனம் புரியாத பயம் பரவியது. வீட்டுக் கதவுகளின் பூட்டுக்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே பூட்டப்பட்டன. தெருக்களில் விளையாடும் குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் குறைந்தது. ஒவ்வொரு ஜீப், கார் ஹெட்லைட்டுகளும் இருட்டில் ஒரு வேட்டைக்காரனின் கண்ணைப் போல தெரிந்தன. இரவு நேரங்களில் பெண்கள் தனியாக நடக்கும்போது தங்கள் சொந்த காலடி சத்தமே அவர்களை பயமுறுத்தியது. போலீஸ் ஸ்டேஷனின் சுவர்களில் காணாமல் போன பெண்களின் புகைப்படங்கள் வரிசையாக ஒட்டப்பட்டன. ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு புன்னகையை, ஒரு நம்பிக்கையை, ஒரு தொலைந்து போன வாழ்க்கையை அமைதியாக காட்டிக் கொண்டிருந்தது. காற்றின் வழியாக ஒரு முணுமுணுப்பு நகரத்தில் பரவியது. ஹூக்ளி நதி கொலையாளி. அந்த நிழலுக்கு இப்போது ஒரு பட்டப்பெயர் கிடைத்திருந்தது. வந்தனாவின் கதை. அவள் வளர்ப்பு இல்லத்தில் விழிக்கும் ஒவ்வொரு காலையும் கிருமிநாசினியின் கூர்மையான ரசாயன வாடைதான் அவளை முதலில் தாக்கும். அந்த இடத்தில் பல குழந்தைகளின் கூச்சல், அழுகை, கதவுகள் அறையப்படும் ஓசை. அந்த இரைச்சலிலிருந்து தப்பிக்க அவள் தன் காதுகளில் மலிவான ஹெட்போனை மாட்டிக்கொள்வாள். மெலிதான இசையின் சத்தம் அந்த இரைச்சலை மூழ்கடிக்கும். அந்த இசையின் அதிர்வு அவள் உடல் முழுவதும் பரவும். அப்போது அவள் கண்கள் மூடியிருக்கும். அவள் வேறு ஒரு உலகத்தில் இருப்பாள். அங்கே அவளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக வரும் ஒரு அறை. அங்கே ஒரு பெரிய ஸ்பீக்கரில் அவளுக்கு பிடித்த பாடல்கள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அந்த கனவில் அவள் சில நிமிடங்கள் வாழ்வாள். ஒரு நாள் காலை அந்த இல்லத்தின் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். கொல்கத்தா நகரின் பளபளப்பான வண்ணமயமான விளக்குகள் அவளை ஒரு புதிய வாழ்க்கைக்கு வரவேற்பது போல மின்னின. நகரத்தின் இரைச்சல் முதலில் அவளுக்கு ஒரு சுதந்திர இசையாக ஒலித்தது. அந்த பெரிய நகரத்தின் ஆயிரக்கணக்கான காலடி சத்தங்களுக்கு நடுவே அவளது மெல்லிய காலடி சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. அவள் பேச முயன்றாள். ஆனால் அவளது குரல் காரின் ஹாரன் சத்தத்தில் கரைந்து போனது. வயிற்றை கிள்ளும் பசி அவளுக்கு ஒரு நிரந்தர தோழனானது. ரெஸ்டாரண்ட்களில் வறுத்த சிக்கனின் வாசனை அவளது பசியை மேலும் கொடூரமாக தூண்டியது. அவள் தன் வாயில் ஊறிய வெறுமிச்சலை விழுங்கிக் கொண்டாள். நகரத்தின் துல்லியமான குளிர் அவளது மெல்லிய உடையை துளைத்து அவளது எலும்புகள் வரை ஊடுருவியது. பசி வந்தனாவின் வயிற்றுக்குள் ஒரு இறுக்கமான முடிச்சைப் போல இருந்தது. அவள் தொண்டையில் ஒருவித வறட்சி. அவளுக்கு தேவைப்பட்டது ஒரு சூடான டீயின் கதகதப்பும் கூடவே சில ரொட்டித் துண்டுகளும் மட்டுமே. இரவில் மட்டும்
குளிர் நடுங்காத பாதுகாப்பான ஒரு படுக்கை. தேசிய நெடுஞ்சாலை 34. சிவப்பு நீல நிற நியான் விளக்குகள். மெதுவாக ஊர்ந்து சென்ற கார்களின் ஹெட்லைட் அவளை ஒரு நடி வெளிச்சமாக்கி மீண்டும் இருட்டில் தள்ளின. ஒரு ஜீப் என்ஜின் உருமல் சத்தம் அந்த இடத்தின் நிரந்தரமான பின்னணி இசையாக ஒலித்தது. அந்த உருமல் அவள் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அங்கே இரவின் குளிரில் அவள் மட்டும் தனியாக இல்லை. அவள் நின்ற அதே இடத்தில் இதற்கு முன் தீபா போஸ் நின்றிருந்தாள். அவளும் இதே குளிர்காற்று தன் தோளை தாக்குவதை உணர்ந்திருப்பாள். அதே சாலையின் ஓரத்தில் பேரறியா பெண்கள் இதே ஹெட்லைட் வெளிச்சம் தங்கள் மீது பட்டதை இதயத் துடிப்புடன் உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முகம் இருந்தது. வெவ்வேறு நினைவுகளின் சுவை அவர்களின் நாவல் இருந்தது. ஆனால் சாலையோரம் நின்றபோது அவர்கள் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டனர். அவர்களது குரல்கள் நகரத்தின் இசையில் கேட்காமல் போனது. அவர்களது முகங்கள் கடந்து சென்ற கார்களின் ஜன்னல்களில் ஒரு நொடி நிழலாக மறைந்து போயின. அவர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு கனவுகள் இருந்தன. ஆனால் அந்த நிழலின் கண்களுக்கு அவர்கள் அனைவரும் ஒரே உருவம்தான். எளிதான இறை. ஹூக்ளி நதியின் அழகல் வாடை அலிப்பூர் காவல் நிலையத்திலும் கசிந்தது. ஒவ்வொரு புதிய உடல் கண்டுபிடிக்கும் போதும் இது ஒரு தனிப்பட்ட கொலையாளி அல்ல, இது ஒரு வேட்டை. அந்த புரிதல் அந்த அலுவலகத்தின் காற்றில் ஒருவித குளிர்ச்சியை பரப்பியது. ஹூக்ளி டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற பெயர் ஒரு புதிய கோப்பின் மீது எழுதப்பட்டது. கொல்கத்தாவின் மிகப்பெரிய மற்றும் மிக நீண்ட வேட்டையின் ஆரம்பம் அது. ஒரு பெரிய அறை. அதன் சுவரில் கொல்கத்தாவின் ஒரு பெரிய வரைபடம் மாட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் ஒரு புதிய சிவப்பு நிற பின்னை எடுத்து அந்த வரைபடத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அழுத்தினார். அந்த ஊசியின் கூர்மையான நுனி காகிதத்தை கிழித்தது. உள்ளே சென்றபோது ஒரு சிறிய டொக் என்ற சத்தம் கேட்டது. அது அந்த அறையின் புதிய தாளமாக மாறியது. விரைவில் அந்த வரைபடம் சிகப்பு நிற பூக்களால் பூத்த ஒரு இரத்தக்காடாக மாறியது. அந்த அறையின் காற்றில் தொலைபேசிகளின் இடைவிடாத அலறல் சத்தம், டைப்ரைட்டர்களின் இடைவிடாத டொக் டொக் ஓசை, நூற்றுக்கணக்கான குரல்களின் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த குழப்பத்தின் நடுவே இன்ஸ்பெக்டர் தேவராஜ் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்கள் அந்த வரைபடத்தின் மீது நிலைத்திருந்தன. ஒவ்வொரு சிவப்பு பின்னும் அவரது கண்களுக்கு ஒரு முல்லை போல குத்தியது. இந்த விசாரணை ஒரு சுரங்கப்பாதையில் நுழைவது போல இருந்தது. வெளிச்சம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமலேயே. இரவில் காவலர்கள் ஹூப்ளி நகர பகுதிக்குச் சென்றனர். ஈரமான சாலையின் மீது நியான் விளக்குகள் சிகப்பு நீல நிறங்கள் வழிந்தன. கார் இன்ஜின்களின் உருமல் சத்தம், பார்களின் மந்தமான இசையும் அந்த இடத்தின் நிரந்தரமான பின்னணி இசையாக இருந்தன. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் அவர்கள் பேசினார்கள். அவர்களது முகத்தில் தெரிந்த பயம் கொலையாளியை பற்றது மட்டுமல்ல, போலீஸ் யூனிஃபார்ம் அவர்களுக்கும் ஒருவித பயத்தையே கொடுத்தது. அவர்களது பதில்கள் காற்றில் முணுமுணுக்கப்பட்டன. ஒரு ஜீப், ஒரு முகம், ஒரு நிழல். அந்த நிழலுக்கு அவர்களால் ஒரு தெளிவான உருவத்தை கொடுக்க முடியவில்லை. காவல் அதிகாரிகள் அந்த நகரத்தில் உள்ள அனைவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். விக்ரம் வர்மா அந்த நிழலின் பெயர். வாங்க, என்ன நடந்தது என்று பார்க்கலாம். விசாரணை அறையில் விவேக் வர்மா அமர்ந்திருந்தான். அவன் கைகளில் கைவிலங்கு இல்லை. அவன் ஒரு சந்தேக நபர் மட்டுமே. அவனது பதில்கள் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வந்தன. அவன் கைகள் நடுங்கவில்லை, அவன் வியர்க்கவில்லை. பாலியோகிராம் இயந்திரத்தின் மெல்லிய ஹம் என்ற சத்தம் அந்த அறையின் அமைதியை கலைத்தது. அவன் உடலில் பொருத்தப்பட்ட வயர்கள் அவனது இதயத் துடிப்பை ஒரு காகிதத்தின் கோடுகளாக வரைந்தன. அந்த சோதனையை நடத்திய டெக்னீஷியன் தோலை குலுக்கினார். அவன் பொய் சொல்லவில்லை. விவேக் வர்மா அந்த அறையை விட்டு வெளியே நடந்தபோது காவலர்களின் நம்பிக்கையும் கடைசி துளியுடன் சேர்ந்து அவனோடு வெளியேறியது. அந்த நகர வரைபடத்தின் மீது தூசி ஒரு மெல்லிய சாம்பலர போர்வைகளைப் போல படிந்தது. வழக்கு கோப்புகளின் காகிதங்கள் மெதுவாக மஞ்சள் நிறமாக மாறின. ஒருவிதமான பழைய வாசனையுடன் வெளிப்பட்டன. அந்த அறையின் தொலைபேசிகள் அமைதியாயின. ஆனால் தேவராஜின் மனதில் அந்த பெண்களின் குரல்கள் மட்டும் ஓயாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வெளியே எங்கோ ஒரு புறநகர் பகுதியில் அந்த நிழல் தன் அடுத்த வேட்டைக்காக காத்திருந்தது. விவேக் வர்மா தினமும் காலையில் ட்ரீம் ஒர்க் கம்பெனியின் கேட்டுக்குள் நுழைவான். பெயிண்ட் மற்றும் தின்னரின் காரமான வாசனை அவனது நுரையீரலை நிரப்பும். பெயிண்ட் ஸ்ப்ரேயரின் எஸ் என்ற ஓசை அவனது காதுகளில் நிரந்தரமாக ஒலிக்கும். அவனது கைகள் எப்போதும் வண்ணங்களின் கரையுடன் ஒருவிதமான சொரசொரப்புடனேயே இருக்கும். மதிய உணவின் போது சக ஊழியர்களின் சிரிப்புச் சத்தத்துடன் அவனது சிரிப்பு சத்தமும் கலக்கும். அவன் வீடு ஹூக்ளிக்கு தெற்கு புறநகர் பகுதியில் அமைதியான தெருவில் இருந்தது. சனிக்கிழமை காலைகளில் புல்வெட்டும் இயந்திரத்தின் சத்தம் கேட்கும். புதிதாக வெட்டப்பட்ட புல்லின் பச்சை வாசனை அந்த தெரு முழுவதும் பரவும். அவன் தன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து புன்னகைப்பான். அவனது முகம் எந்த ரகசியமும் இல்லாத ஒரு திறந்த புத்தகம் போல தோன்றும்.
ஆனால் அந்த முகமூடிக்கு பின்னால் ஒரு மிருகம் உறங்கிக் கொண்டிருந்தது. அவன் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தான். ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் அவன் தேவாலயத்தின் வழவழப்பான மரபெஞ்சில் அமர்ந்திருப்பான். பழைய பைபிளின் காகித வாசனையும் மெழுகுவர்த்திகளின் மெல்லிய வாசனையும் அந்த அறையை நிரப்பும். ஆர்கன் மெல்லிய ஓசை ஒருவித அமைதியை கொடுக்கும். அவனது விரல்கள் பைபிளின் மென்மையான தோல் அட்டையை வருடிக் கொண்டிருக்கும். ஆனால் அதே இரவுகளில் அவன் தனது நீல நிற ஜீப்பின் என்ஜினை ஸ்டார்ட் செய்வான். அந்த உருமல் சத்தம் அவனது கண்கள் இரவின் நிழலில் ஒரு தனிமையான முகத்தை தேடும். அவன் பேசும்போது அவனது குரல் மென்மையாக, அக்கறையாக ஒலிக்கும். அவன் ஜீப்பின் கதவை மூடும் கனமான டொக் என்ற சத்தம் அந்த பெண்களின் கடைசி சுதந்திர ஓசையாக இருக்கும். அவன் ஒரு வேட்டைக்காரன். காடுகளின் அமைதியில் அவனது காலணிகள் காய்ந்த இலைகளின் மீது ஏற்படுத்தும் சத்தம் மட்டுமே கேட்கும். ஈரமான மண்ணின் வாசனை அவனுக்கு ஒருவிதமான போதையை தந்தது. ஒவ்வொரு உடலையும் அவன் எங்கே புதைத்தான் என்பது அவனது மனதிற்குள் ஒரு வரைபடமாக பதிந்திருந்தது. பல வருடங்களாக அந்த மிருகம் ஒரு பெயிண்டரின் ஆடைக்குள் ஒரு குடும்பத் தலைவனின் முகமூடிக்கு பின்னால் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தது. அவன் ஒளியில் மறைந்திருக்கும் ஒரு நிழல். காவல் நிலையத்தின் அந்த மூலையில் வெளிச்சம்படாத அட்டைப்பெட்டிகளின் உள்ளே காகிதங்கள் மஞ்சள் நிறமாகி ஒருவிதமான பழைய வாசனையை வெளியிட்டன. ஆனால் அந்த அமைதிக்கு நடுவே அறிவியல் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றியது. இது 2001ஆம் ஆண்டு. ஒரு ஆய்வகத்தின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேஜையின் மீது 1982 எடுக்கப்பட்ட ஆதாரம் வைக்கப்பட்டது. அந்த அறையில் கிருமிநாசினியின் வாசனை மட்டுமே இருந்தது. இயந்திரங்களின் மெல்லிய ஹம் என்ற சத்தம் ஒருவிதமான தியான நிலையை உருவாக்கியது. ஒரு விஞ்ஞானி கையுறையை அணிந்த விரல்களால் வந்தனாவின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஆதாரத்தை உமிழ்நீர் மாதிரி ஒரு கண்ணாடி குடுவைக்குள் வைத்தார். கணினியின் திரையில் பச்சை நிற எழுத்துக்கள் ஓடின. பின்னர் ஒரு நொடி அமைதி. திரையில் 2 வார்த்தைகள் தோன்றின. மேட்ச் கன்ஃபார்ம்டு. அந்த வார்த்தைகளின் பச்சை நிற ஒளி விஞ்ஞானியின் முகத்தில் தெரிந்தது. அவர் மூச்சை இழுத்து பிடித்தார். தேவராஜின் அலுவலகத்தில் தொலைபேசி அலறியது. அந்த சத்தம் அவரது 20 வருட காத்திருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது. அவர் போனை எடுத்தபோது மறுமுனையில் சொன்ன வார்த்தைகள் அவரது இதயத் துடிப்பை ஒரு கணம் நிறுத்தியது. அவர் கைகள் மேஜையின் விளிம்பை இறுக பற்றி இருந்தது. அந்த நிழலுக்கு இப்போது உறுதியான பெயர் இருந்தது. இது நவம்பர் 30, 2001. ட்ரீம்வொர்க் கம்பெனியின் வெளியே விவேக் வர்மா தனது வேலையை முடித்ததும் சாதாரணமாக வெளியே வந்தான். அவனது மூச்சுக்காற்று குளிரில் புகையாக மாறியது. அப்போதுதான் அதை கவனித்தான். போலீஸ்கார்கள் ஒரு சத்தமில்லாத வேட்டைக்காரனைப் போல அவனை சுற்றி நின்றன. தேவராஜ் அவனை நோக்கி நடந்தார். அவரது காலணிகள் தரையிலிருந்து சரளைக்கற்களின் மீது ஏற்படுத்தும் சத்தம் மட்டுமே கேட்டது. விவேக், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவரது குரல் அந்த குளிர்ந்த காற்றில் உறுதியாக ஒலித்தது. அவன் முகத்தில் ஒரு தசை கூட அசையவில்லை. அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய விசித்திரமான புன்னகை மட்டுமே நெளிந்தது. கைவிலங்கின் குளிர்ந்த உலோகம் அவனது மணிக்கட்டை தொட்டது. கிளிக் என்ற ஒரு இறுதியான சத்தம். ஒரு நீண்ட வேட்டை முடிவுக்கு வந்தது. நீதிமன்றத்தின் வளவளப்பான மரமேஜை மீது வழக்கறிஞரின் விரல்கள் தாளம் போட்டபடி பேரம் பேசியது. வழக்கறிஞரின் குரல் எந்த புணர்ச்சியும் இல்லாமல் ஒலித்தது. நீ மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ செஞ்ச எல்லா கொலையும் ஒத்துக்கணும். காணாம போன பொண்ணுங்களோட உடல்களை கண்டுபிடிக்க நீ உதவி பண்ணணும். இவ்வாறாக ஒரு பேரம் நடைபெற்றது. இந்த பேரம் முழுக்க கொலையுண்ட பெண்களின் உடலை கண்டுபிடிக்க காவல் அதிகாரிகளுக்கு வேறு வழி தெரியவில்லை. விவேக் வர்மாவின் கண்கள் ஒரு நொடி சிமிட்டின. அவன் தலையசைத்தான். அதன்பின் அனந்தநகர் காடுகளில் ஒரு கொடூரமான சுற்றுலா தொடங்கியது. போலீஸ் வேனின் ஜன்னல் வழியாக மழை பெய்யும் சத்தம் கேட்டது. விவேக் வர்மா கை விலங்குடன் புலனாய்வாளர்களை அழைத்துச் சென்றான். அவனது பூட்ஸ் ஈரமான மண்ணில் புதைந்தது. அவன் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டினான். அவனது குரல் ஒரு வானிலை அறிக்கையை வாசிப்பது போல உணர்ச்சியற்று ஒலித்தது. இங்கதான் நான் லீலாவை போட்டேன். புலனாய்வாளர்களின் மண்வெட்டிகள் ஈரமான மண்ணை கிழிக்கும் சத்தம் கேட்டது. மண்ணின் வாசனையுடன் பல வருடங்களாக புதைந்திருந்த மரணத்தின் மெல்லிய வாடையும் கலந்தது. ஒவ்வொரு எலும்புத் துண்டும் ஒரு குடும்பத்தின் நீண்டகால அமைதியை, அழுகைக்கு ஒரு துயரமான பதிலை கொடுத்தது. வழக்கின் இறுதி நாள். நீதிமன்ற அறை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களால் நிறைந்திருந்தது. காற்றில் துக்கமும் கோபமும் பல வருட வழியின் கனமும் கலந்திருந்தது. விவேக் வர்மா குற்றவாளி கூண்டில் நின்றிருந்தான். அவன் தான் தயாரித்து வந்த ஒரு அறிக்கையை வாசித்தான்.
அவனது குரல் ஒரு இயந்திரத்தைப் போல உணர்ச்சியற்று ஒலித்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் எந்த உண்மையான வருத்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அப்போதுதான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது. கோபம், கண்ணீர், வெறுப்பு என பல உணர்வுகள் அந்த அறையில் வெளிப்பட்டன. இறுதியாக விவேக் வர்மா 49 தொடர்ச்சியான ஆயுள் தண்டனைகளை பெற்றான். அவனுக்கு மரண தண்டனை இல்லை. அவன் செய்த ஒப்பந்தம் அவனது உயிரை காப்பாற்றியது. இது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. இத்தனை கொலைகள் செய்தவனுக்கு ஒரு மரண தண்டனை இல்லையா? இது நீதியா என்று பலர் கேட்டனர். ஆனால் அந்த ஒப்பந்தத்தால் பல குடும்பங்களுக்கு தங்கள் அன்புக்குரியவரின் உடலையாவது அடக்கம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வழக்கு தடயவியல் துறையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. டிஎன்ஏ ஆதாரம் எப்படி பல வருடங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வழக்கிற்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த உதாரணமாக அமைந்தது. விவேக் வர்மா இன்றும் கொல்கத்தா மாகாண சிறையில் அவனது கொடூரமான நினைவுகளுடன் வாழ்ந்து வருகிறான். ஹூக்ளி நதி கொலையாளி என்ற பெயர் கொல்கத்தா நகர் மக்களின் மனதில் ஒரு ஆறாத வடுவாக, ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாக என்றென்றும் நிலைத்திருக்கும்.